வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நிர்வாண ஏலியன் அப்படின்னுட்டு ஒரு புகைப்படம் பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இப்போ இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த கான்டென்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன். நானா இதெல்லாம் சொல்கிறதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு வீடியோலையும் யார் என்ன சொல்கிறாங்கன்றது சார்ந்தால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்க்குற ஒரு சில மக்கள் என்ன நினச்சிடறாங்க, நானா ஏதோ பேசலாமே நினச்சிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு கான்டென்ட்டை கூட நாம் அப்படி அப்ரோச் பண்ணதே கிடையாது. இந்த டிஸ்க்ளைமரை எதுக்கு கொடுக்குறேன்ட்டு இந்த கான்டென்ட் முடிவில் உங்களுக்கு தெளிவாக புரியும் மக்களே. ஏன்னா ஏலியன் சார்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதுக்காக நான் உங்களை வற்புறுத்தி நம்புன்னு சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா ப்ரொஜெக்ஷன் பல பேர் அப்படி தான் தெரிவிக்கிற மாதிரி இருக்குது. தெளிவாக அதை சொல்லிடுறேன். ரைட்டு. ஒரு மனுஷன் என்ன பண்ணார், கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டாருங்க. நம்ம நிறைய இந்த ஏலியன் சார்ந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் பாருங்க. அதெல்லாம் ரியல்னு சொல்ல வரல. அதில் நிறைய போலியான காட்சிகள் தான். அதை நான் மறுக்கலை. நிறைய பேர் ப்ரொமோஷனுக்காக இது போடலாம் பண்ணுவாங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கணும், அவங்க பேர் வெளியே வரணும்னு சொல்லிட்டு நிறைய சூழ்நிலை காரணங்கள் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் மாதம் அந்த நபர் வெளியிட்ட அந்த ஒரு ஃபோட்டோவில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த ஏலியன் காட்சிகள் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கும். இது வேறு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த ஒரு ஃபோட்டோ. இப்போ வரைக்குங்க ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட ஃபோட்டோ ஓகேவா. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இஸ்ரேலில் இயங்கிட்டு இருக்க செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும், உலகளாவிய செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோவை இப்போ வரைக்கும் அவங்க ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ போட்ட ஒரு பதிவு இப்போ வரைக்கும் பேசுபொருளாக இருக்குன்னா அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு வராமல் இருந்தால் அப்படி. அதுக்கான கான்டென்ட் தான் இது. ரைட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இவரோட பேர் வைட்லி ஸ்ட்ரீபர். இவர் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருங்க. இவர் எப்போ ஃபேமஸ் ஆனார்னு பார்த்தீங்கன்னா, ஏலியனை தான் பார்த்தன்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாமல் அதை விட ஒரு படி மேலே போயிட்டு ஏலியன்ஸ் என்னை கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு போட்டாருங்க. அப்போ நிறைய பேரும் இவரை நகைப்புக்குள்ளானவராக பார்த்தாங்க. ஏன்பா நீங்கள் கதையில் கற்பனையை கலந்து பயங்கரமாக எழுதுவீங்கன்னு தெரியும், அதுக்காக இப்படியா நிஜ வாழ்க்கையில் போய் சொல்கிறது, ஏலியன்ஸ் உங்களை கடத்துச்சா, நீங்கள் ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை அடுக்க ஆரம்பித்தாங்க. அவர் ஏலியன்ஸ் எப்போ கடத்தினதா அவர் ஒரு வருஷத்தை டேர்ம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 1985. அந்த காலகட்டத்திலேயே ஏலியன்ஸ் இவரை கடத்தினதா சொல்லிட்டு இது சார்ந்த ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, இதை யூரி அப்படின்ற நபர்கிட்ட இவர் ஷேர் பண்ணியிருக்காராங்க. அந்த ஃபோட்டோ தான் இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கவர் தான் அந்த யூரி. இவரோட முழு பெயர் யூரி கெல்லர். 76 வயசுங்க இவருக்கு. இவர் இஸ்ரேலோட புகழ்பெற்ற மென்டலிஸ்ட். அது மட்டும் இல்லை, ஏலியன் சம்மந்தமான அண்ட் UFO அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் சம்மந்தமாக நிறைய ஆய்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கவரும் இந்த யூரி அவர்கள் தான். இவரோட சமூக வலைதள பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ், நிறைய டெக்ஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. அதில் பெரும்பாலும் இந்த UFO, இந்த அனாமலி ஃபினாமினா, இதை சார்ந்த ஏலியன் சார்ந்த எல்லாமே இருந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட இந்த நபர் என்ன பண்ணிட்டாப்புல, சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கிளைம் பண்ணார். என்ன சொன்னார், இந்த இஸ்ரேலோட டெல் அவிவ் பகுதி இருக்குல்ல, அங்கே ஏர்ஃபோர்ஸ் ஒத்திகை ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ வானத்தில் வினோதமாக ஒரு பறக்கிற விஷயத்தை தாம் பார்த்ததாகவும் அதை காட்சியான பதிவு செஞ்சதாகவும் யூரி அவர்கள் கிளைம் பண்ணாங்க. இந்த கிளைம் பண்ண கையோட ஒரு கூற்றியை முன் வச்சாருங்க. ஏன்னா அந்த டைமில் யுக்ரைன் ரஷ்யா வார்ன்றது விண்ணை முட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்தது. விளாடிமிர் புட்டின் அவர்கள், ரஷ்யாவோட பிரசிடென்ட், அவர் இந்த அணுகுண்டு சார்ந்து ஒரு சில அச்சுறுத்தல்களை முன் வச்சுட்டு இருந்த நேரம். அப்போ தான் கரெக்டாக யூரி அவர்களும் இந்த கிளைமை முன் வச்சுட்டு கூட என்ன சொன்னார்னா, புட்டின் அவர்கள் நியூக்ளியர் வெப்பன் இருக்குல்ல, இதை வச்சு நிறைய பேரை தாக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த புட்டினோட முயற்சியை தடுத்து நிறுத்தினது இந்த ஏலியன்ஸ் தான் அப்படின்ட்டு ஒரு பெரிய கிளைமை முன் வச்சாருங்க. உலகம் முழுக்கவே யூரியோட பேர் இன்னும் பெருசாக பேசப்பட காரணம் இந்த ஒரு கிளைம் தான். இது நடந்தது சில மாதங்களுக்கு முன்னாடி. சரி, ஓகே. சில வாரங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏலியன்ஸ் டெலிபத்திக் கம்யூனிகேஷனை அந்த ஏலியன்ஸ்குள்ளேயே ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு அடுத்த கிளைமை முன் வச்சார். புரிஞ்சுக்குங்க, ஏலியன் டு ஹியூமனோ, ஹியூமன் டு ஏலியனோ கிடையாது. ஏலியன்ஸுக்குள்ளேயே டெலிபத்திக் கம்யூனிகேஷன் நடக்கிறதா இவர் ஒரு போட்டாருங்க. இதுக்கெல்லாம் மேலே என்ன சொல்லிட்டாப்புல, நான் அதை நேர்லேயே பார்த்தேன், இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதை நேரில் பார்த்தேன்னு அடுத்த போடு. இது போல ஒரு மனுஷன் சொல்கிறாருன்னா நாம் பெரும்பாலும் என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரன், வேலை கெட்டவன், சும்மா எதனா சொல்லி உசி போட்டுகிட்டே இருக்கான், இப்படி தான் நினைப்போம். இதே தான் உலகளாவிய பெரும்பாலான மக்கள்லாம் நினச்சாங்க. ஏலியன்ஸ் ரிசர்ச் சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்க இவர் சொன்னதை நம்பினாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் இவரை உதாசீனம் தான் படுத்துனாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க 2 நிகழ்வுகளை பற்றி சொன்ன பாருங்க, இந்த யூரி இதுக்கு முன்னாடி முன் வச்ச கிளைம்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் சொன்னாதான் யார் இந்த நபர்னு தெளிவான நிலைப்பாடு உங்களால் வர முடியும் சொல்லிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோவை பற்றி பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது ஆக்சுவலாக யூரி கெல்லர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறது, சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறது. எப்போ போட்டிருக்காப்புல, கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி போட்டார். இந்த டெக்ஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, கூட இந்த இமேஜை சேர்த்து போட்டிருந்தார்.
ஏலியன்ஸ் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இதுன்ட்டு அவரே தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு, நேக்கட் ஏலியன் அப்படின்ற டெர்மினாலஜியில். இது எப்போ எடுக்கப்பட்டதுன்னா கடந்த 2004 வருஷம் மெக்சிகோவில் ஒரு கைவிடப்பட்ட பாழடைந்த ஒரு அடுக்குமாடிங்க, ஓகேவா, அந்த ஒரு கட்டிடம், அதுக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் இதுன்ட்டு தான் இவருக்கு இந்த முதல்ல சொன்ன பாருங்க எழுத்தாளர் ஒருத்தர் அவர் ஷேர் பண்ணியிருக்காராம். யூரி அவர்கள் இந்த புகைப்படம் தனக்கு எப்படி கிடைச்சிது, இதை தான் எந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்றத தான் இவ்வளோ டெக்ஸ்டோடு சொல்லியிருக்காருங்க. அவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறத அப்படியே இப்போ உங்களுக்காக தமிழாக்கம் பண்ணுற, ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னென்னலாம் யூரி சொல்லியிருக்காருன்னா, முதல்ல ஒரு ஆரம்பிக்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. என்னோட நண்பர் வைட்லி என்கிட்ட இந்த படத்தை பகிர்ந்தாருங்க. நானாக கலெக்ட் பண்ண படம் கிடையாது, அவர் எனக்கு ஷேர் பண்ண ஒரு படம். இது ஒரு வேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க அப்படின்றாரு. அதாவது உண்மையாக இருக்கலாம்னு சொல்கிறதுக்கும் உண்மைன்னு சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த வைட்லி அவர்கள் தன்னை ஏலியன்ஸ் கடத்தினதா கிளைம் பண்ண ஒரு நபர், ஓகேவா, அப்பேற்பட்ட நபர் யூரிக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணதுமே உண்மையாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடத்தப்படுறப்ப இதே போல உருவத்தை பார்த்ததா வைட்லி அவர்கள் யூரிக்கிட்ட சொல்லியிருக்காராம். நீங்கள் நினைக்கலாம், ஏன்பா கனவு கண்டதெல்லாம் நிஜத்தில் நடந்துருமா என்ன, கனவுல அந்த மனுஷன் எதையோ நினச்சிட்டு உளறிட்டு இருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டு வைட்லி வளரலாங்க. ஆனால் யூரியை எதுக்காக இது போல கெட்ட பேர் சம்பாதிக்கணும்? ஏன்னா இது போல கிளைமை முன் வச்சா நாம இது போலாம் பேசணும், கண்டிப்பாக யூரிக்கு தெரிஞ்சோ அந்த கிளைமை முன் வச்சிருக்காரு. ஸோ இது போல தோற்றங்களை ஏற்கனவே பார்த்த அனுபவம் இருக்கிறதா வைட்லி சொன்னதுனால தான் இந்த ஒரு புகைப்படம் உண்மையானதா இருக்கலாம்னு தான் நம்புறதா யூரி அவர்கள் கிளைம் பண்றாங்க. இது போல இந்த படத்தை நான் உண்மைன்னு சொல்லி நம்புறேன் பார்த்தீங்களா, இதுக்கு 2 பிரதான காரணங்கள் இருக்கிறதாவும் யூரி சொல்றாருங்க. அந்த 2 காரணங்களை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட விவரிக்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, உண்மை இருக்கலாமோ பொய் தான் கண்டிப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. ரைட்டு, யூரி இந்த படத்தை உண்மைன்னு நம்புறதுக்கு முதல் காரணம் என்ன சொல்றாருன்னா, இனப்பெருக்க உறுப்பு அப்படின்ற ஒன்று இல்லாத தோற்றத்தில், அந்த நிர்வாண தோற்றத்தில் அந்த புகைப்படத்தில் அந்த ஏலியன் காட்சி அளிக்குது அப்படின்றாருங்க. எஸ், உடைகள் எதுவுமே இல்லை, நிர்வாணமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த நிர்வாண தோற்றத்தில் கூட எந்த ஒரு இனப்பெருக்க உறுப்பும் அந்த ஏலியன் உடம்புல இருந்த மாதிரி தெரியலன்றதான் யூரியோட கிளைமாக இருக்குது. வைட்லி அதே தான் சொல்லியிருக்காரு, யூரி அதே தான் முன்மொழிகிறாரு. மனுஷங்களுக்கு இது போல் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா மனுஷனாக பிறக்கிறவங்க ஏதோ ஒரு பாலினத்துக்குள்ளே வந்துடுவாங்க, அந்த பாலினம் சார்ந்த இனப்பெருக்க உறுப்பு அவங்களுக்கு இருக்கும். இப்படி எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு உருவம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தேகமே எழுந்துச்சு. கிரே பீப்புள் வித்தவுட் கவரிங் அப்படின்ற வேர்டிங்ஸை அவர் பயன்படுத்தினாருங்க. கிரேனா குழம்பிடாதீங்க, இந்த தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றத்தோட நிறம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் கிரேன்னு ஒரு டேர்ம் பண்ணுறாரு. இந்த தோற்றத்தில் மனுஷங்க இருக்கிறதே பெரிய விஷயம், அதுவும் உடைகள் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பேர் தலையோடு இருக்கிறது பெரிய விஷயம். இது போல தோற்றத்தில் ஏலியன்ஸை பார்த்தவங்க வெகு சிலர் மட்டும்தான் இருக்காங்க இந்த உலகத்தில். அப்படி இருக்கிறதுனால தான் முதல் காரணமாக வச்சு நான் இந்த புகைப்படத்தை நம்புறதா யூரி சொல்கிறாருங்க. 2வது காரணம் என்ன சொல்கிறாருன்னா, ஏலியன்ஸோட இனப்பெருக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தில் இருக்கிறது ஒரு பெண் ஏலியனாக இருக்கும்னு அவரே ஒரு அசம்ஷனுக்கு வர்றாரு. அசம்ஷன் தான், ஏன்னா ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயம் வெளிக்கொண்டு வர்ற வரைக்கும் அது எல்லாமே ஜஸ்ட் அசம்ஷன் மட்டும்தான். அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் இவரும் சொல்கிறாரு, அது ஒரு பெண் ஏலியனாக இருக்கலாம் நான் பர்சனலாக அசியூம் பண்ணுறேன். 2004 வருஷம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மெக்சிகோ அபேண்டன் பில்டிங், முதல்ல சொன்ன பாருங்க கைவிடப்பட்ட ஒரு கட்டிடம், அதுக்கு இந்த ஏலியன் வந்திருக்கலாம்னோ அப்போ அங்கே ஒர்க்கில் இருந்த செக்யூரிட்டி கார்டு மூலமாக இந்த காட்சி ஃபோட்டோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம்னோ இதைத்தான் வைட்லி அவர்கள் தனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறதாவும் யூரி அவர்கள் கிளைம் பண்ணுறாங்க. ஏப்பா 76 வயசுன்ற நல்லா படித்த நபர் வேற, அவர் எதுக்கு இப்படி முட்டாள்தனமாக பேசணும்னு மக்கள் நினச்சிங்கன்னா இதை சார்ந்த யூரி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காருங்க. அந்த 2 காரணம் சொல்லி முடிச்சிட்டாப்புல, அதுக்கப்புறம் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. நான் இந்த 2 காரணங்கள் சொன்னேன், இதனாலேயே மக்கள் என்னை நம்பணும்னு கிடையாது, கண்டிப்பாக என் மேலே சந்தேகத்தை தான் பல பேர் இருப்பீங்க. ஒரு வேளை இது ஃபேக்கான ஃபோட்டோவாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ பிரில்லியன்ட் ஃபேக் ஃபோட்டோ அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக ஒருத்தரால் ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ண முடியாது, அதுவும் ஏலியனை இப்போ ஏற்பட்ட நிர்வாண தோட்டத்தில் பார்க்காத ஒருத்தரால் எப்படி இது போல் ஃபோட்டோ கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியும் கேட்டுட்டு குவைட் அமேசிங் அப்படின்ற வார்த்தை பதங்களையும் பயன்படுத்திட்டு வைட்லியோடு நான் தொடர்புலேயே இருக்கேன், ஒரு வாரமும் அவர்கிட்ட நான் இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்குன்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. யூரி அவர்கள் சொன்ன விஷயம் அந்த ஃபோட்டோ, இதை பற்றி நான் சொல்லும்போது என் மேலேயே சில பேர் திரும்புவீங்க, ஏன்பா இதெல்லாம் உண்மைன்னு சொல்லியா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் முதலே சொல்லிட்டேன், நடக்கிறத உங்கள் முன்னாடி கொண்டு வந்துடுறேன், பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எது சரியாக இருக்கா எது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா என் டிசிஷன் பொதுமக்கள் கையில் தான், அதனால தான் உங்ககிட்ட எல்லா டிசிஷனாக விட்டுறேன், நான் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதில்ல. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது ஆக்சுவலாக சுமேரிய நாகரிகம் இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தோட தொன்மையான நாகரிகங்கள் ஒன்று தான் சுமேரிய நாகரிகம். இந்த சுமேரியன் நாகரிகம் சார்ந்த ஒரு டேப்லெட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் இந்த கார்னரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதாவது இங்கே ஃபுல்லாக நமக்கு பரிச்சயமான விஷயங்களாக இருக்கும். ஆனால் இந்த கார்னரில் மட்டும் பார்த்தீங்கன்னா
ஒரு சூரியன் மாதிரி சிம்பிளிசம் பண்ணியிருப்பாங்க. பட் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டாரோட கோன்ஸ் இருக்குல்ல, அது வந்திருக்கும். அதை சுற்றி சின்ன சின்ன டாட்ஸாக இருக்கும். அதாவது பிரகாசிக்கிற மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சுமேரிய காலகட்டத்தில் எதுக்காக இது போல ஒரு விஷயத்தை பண்ணணும்? அதாவது சூரியனா ஒன்று அவங்க ரவுண்ட் ஷேப்பை மட்டும் போட்டிருக்கலாம், இல்லைனா ஸ்டார் இருக்காமல் இருந்தால் ஒன்லி ஸ்டாரை மட்டும் பயன்படுத்திருக்கலாம். ஆனால் அவங்க ரவுண்ட் ஷேப்பையும் போட்டுட்டு அதை சுற்றி ஸ்டார்ஸையும் அவங்க வரையெடுத்துட்டு அதை வேற சுற்றி ஃபுல்லாக டாட்டாக வச்சுருக்காங்கன்னா அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்ட்டு சுமேரியன் கால டேப்லெட் ஒன்றத்தை பேஸாக வச்சும் நிறைய அசம்ஷன் முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. இதெல்லாம் சார்ந்த யூரி அவர்கள் சொல்கிறது ஏலியன்ஸுன்றது வெறும் கட்டுக்கதையாக மட்டும் நம்ம நம்ப முடியாதுங்க. ஏன்னா இது போல நாகரிகங்கள் இருந்த காலகட்டத்தில் நாம நேரில் பார்க்கல அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம கிரகத்துக்கு கொஞ்சம் கூட தொடர்பு படாதவர்கள் நம்ம கிரகத்துக்குள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம்ன்றதுதான் அவரோட வாதமாக இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த ஒரு சிவிலைசேஷன் மட்டும் கிடையாது, நிறைய சிவிலைசேஷன் சார்ந்து ஒரு சில ஆய்வு தகவல்களை யூரி மாதிரி பல பேரை முன் வச்சுட்டே இருக்காங்க. இது கண்டிப்பாக மனுஷங்க மட்டும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் அப்பாற்பட்டு வேற ஒன்று இருக்குன்றதான் அவங்களோட ஆணித்தரமான வாதமாக இருக்குது. யூரியும் அதில் தான் ஃபாலோ ஆகுறாரு. யார் இந்த யூரி? அவர் வெளியிட்டிருக்க புகைப்படம் என்ன, அது சார்ந்து அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, சுமேரியன் சிவிலைசேஷன் சார்ந்து என்னென்ன விஷயங்களை கோட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக நம்ம எதுக்காக அவ்வளோ தூரம்லாம் போனோம்? நம்ம ஆட்களே இதை சார்ந்து இந்த யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் ரிசர்ச் சார்ந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருக்காங்களே, இஸ்ரோவோட பிரதான முதுகெலும்புகளில் இவரும் ஒருத்தர். இவரோட காலகட்டத்தில் இஸ்ரோ எந்த அளவுக்கு மேசிவான சக்ஸஸை பார்த்துச்சு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம். அவ்வளோ ஏங்க சந்திரயான் மிஷன் இருக்க பாருங்க, இப்போ 3 வரைக்கும் வந்துட்டு இருக்கா. மொதல் மிஷனில் பில்லராக இருந்தவர் இவர் தான். அப்பேற்பட்ட ஆகச்சிறந்த விஞ்ஞானியான திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தாருங்க. அதாவது இந்த ஏலியன்ஸ், இந்த அனாமலி ஃபினாமினா, யூஎஃப்ஓஸ், யூஏபிஸ் எல்லா டேமும் குறிக்கிறது அதுதான். இது எல்லாம் சார்ந்து உலக நாடுகள் மத்தியில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுட்டு தான் இருக்குன்னு அடிச்சு சொன்னாருங்க. அது ரகசியமாக நடத்தப்பட்டு இருக்கு. அதாவது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வெளியே, ஆனால் அது போல் ஆய்வுகள் போயிட்டு இருக்க விஷயம் உண்மைதானு இந்த மனுஷனே சொன்னாருங்க. நம்ம இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் விஞ்ஞானிகள் கிடையாது, உலகம் முழுக்க பல விஞ்ஞானிகள் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்கள்லாம் ஒரு தரப்பாக பிரிஞ்சு இது போல் ரகசியமான ஆய்வுகளை இந்த யூஏபி சார்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா காரணம் இல்லாமையா இருக்கும். நம்மளுக்கே பேசிக்காக யோசிக்க தோணுதா? மயில்சாமி அண்ணாவர்களை சொல்லியிருக்க இந்த ஒரு வாக்கியத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க மக்களே. சரி, ரைட்டு விடுங்க, இவரை யாரும் மறந்துருக்க மாட்டோம். நாம் டெடிக்கேட்டாக ஒரு வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு கான்டென்ட் சார்ந்து. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிபிசிஐடி இருக்குல்ல, இதோட முன்னாள் டிஜிபி திரு பிரதீப் பிலிப் அவர்கள். இவர் சமீபத்தில் ஒரு கிளைமை முன் வச்சார். இது போல் நம்ம முட்டுக்காடு பகுதி இருக்குல்ல, அங்கே நாங்கள் வாரம் போகிறது வழக்கம். அப்படி நான் போகிறப்ப என்னோட ஃபோனில் இருந்து எடுத்த புகைப்படம் தான் இதுன்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தாருங்க. ஆக்சுவலாக இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பறவைகள் பறக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவர் அடித்து சொன்னது இல்லைங்க, எனக்கு முதல்ல சந்தேகம் இருந்துச்சு ஏதோ வித்தியாசமாக பறக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த யூஎஃப்ஓ சார்ந்து ஆய்வு பண்ணுவாங்களே அவங்கக்கிட்ட நான் ஒப்பீனியன் கேட்டேன், இந்த ஃபோட்டோ நான் அமுச்சு விட்டு. அப்போ அவங்கெல்லாம் தீர்க்கமாக சொன்னது இல்லைங்க, நீங்கள் பார்த்தது வினோதமான ஒரு விஷயம் தான், ஃபினாமினா தான், அனாமலி ஃபினாமினா தான், யூஎஃப்ஓ சார்ந்த விஷயத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கிறதா அவங்களே சொல்கிறதா ஒரு முன்னாள் டிஜிபி அவர்களை கிளைம் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிச்சு தமிழ்நாடு அரங்கு முழுக்கவே. ஏன்னா ஏதோ ஏலியன்ஸ் அப்படின்னாலே அமெரிக்கன்ஸ் தான் பார்ப்பாங்க, அங்கே மட்டும் தான் பதிவாக அந்த காட்சிகள்ன்ற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டு இருந்த நேரத்தில் நம்ம முட்டுக்காடு புயல் இது போல விஷயம் நடக்குதுன்னு வெளியே வரவே பல பேருமே அதிர்ந்தாங்க. அதுவும் நிறைய பேர் இதை டீபங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. இதை சிலர் நம்பவும் செஞ்சாங்க. பெரும்பாலான மக்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, ஏதோ பறந்துருக்கும், அது எப்படிங்க நீங்கள் யூஎஃப்ஓன்னு சொல்லலாம் அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது உண்மை, அதில் இருக்க காட்சிகள் உண்மை. பட் அந்த காட்சியில் இருக்கிறது என்ன, அதில் தான் கிளாரிட்டி இல்லை. சரி, நம்ம பிரதீப் அவர்கள் சொன்னதை கூட விடுங்க. இந்த ஒரு நபர் சொன்ன விஷயத்தை யாருமே மறந்துருக்க மாட்டோம். சமீப காலமாக உலகம் முழுக்கவே இந்த யூஏபி இருக்குல்ல, அன்ஐடென்டிஃபைட் அனாமலி ஃபினாமினா, இந்த ஒரு விஷயம் சார்ந்து எல்லாருமே பேச காரணகர்த்தாவாக இருந்தவர் இந்த நபர் தான். ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் அந்த நபர் பேர் டேவிட் குரூஷ். இவர் நம்மளுக்கு நாடாளுமன்றம் இருக்கா மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே இவர் அழைக்கப்பட்டு அங்கேயே எல்லா விஷயங்களையும் சொன்னாருங்க. வாக்குமூலமே கொடுத்துட்டு இருந்தார், தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசு ஏலியன்ஸ் சார்ந்து ரகசியமாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏலியன்ஸோட பிரேதங்கள் வரைக்கும் அவங்க பராமரிக்கிறாங்க அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ்லாம், அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதை போய் நேரில் பார்க்கல, பட் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணவங்கிட்ட நான் பேசினேன், நிறையா பேர்கிட்ட பேசினேன். அது போல் பேசுகிறப்ப தான் அவங்க என்கிட்ட அந்த உண்மையெல்லாம் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் மேலே ஏலியன்ஸ் பயன்படுத்துகிற விண்கலங்கள் இருக்குல்ல, இதை ரிவர்ஸ் என்ஜினியரிங்க்கு இந்த அமெரிக்கன் அஃபிஷியல் சில பேர் உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் இந்த யூஎஃப்ஓ சார்ந்து பல விஷயங்களை அமெரிக்க கவர்மெண்ட் ரகசியமாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய போட அமெரிக்கன் காங்கிரஸ்லேயே போயிட்டு போட்டவர் தான் டேவிட் குரூஷ் அவர்கள். இவர் மட்டும் இந்த கிளைம்ஸை முன்வைக்கல, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை ஆமான்னு சொல்லிட்டு இவர் கூட 2 சகாக்களும் இதே விஷயங்களை சொன்னாங்க. ஆமாங்க, இது போல் விஷயங்கள் இருந்துச்சுங்க அது இதுன்னு.
இவர் இந்த திரட்டின ஆதாரங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அந்த காங்கிரஸில் சமர்ப்பிச்சாருங்க. அந்த டைமில் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் இருக்குல்ல, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. டேவிட் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாதுங்க, அது போல ரகசிய நாங்கள் நடத்தலைங்க, ரிவர்ஸ் என்ஜின்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது இதுன்னு அவங்க ஒரு போட்டு விட்டாங்க. ஆனால் இதெல்லாம் நடந்து சில வாரங்கள் கழிச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோ அப்படின்ற வெப்சைட்டை அமெரிக்க அரசே உருவாக்கியிருக்கு. எதுக்காக அந்த ஆரோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஃப்ஓ சம்பந்தமான நிகழ்வுகள் இருக்குல்ல, பொதுமக்கள் பார்க்குறதா இருக்கட்டும், அரசு சார்பில் சேகரிக்கப்படுற தகவல்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பப்ளிக் டொமைன் மாதிரி அதில் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க, எல்லா உலக மக்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. இவர் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னா எதுக்காக அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டை லான்ச் பண்ணணும்? இந்த கேள்வி மனசில் எழுதல. ஸோ ஒரு விஷயம் தெளிவாகுது மக்களே, ஏலியன்ஸ் இருக்கோ இல்லையோ அது செகண்டரி. ஆனால் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த சமகாலத்தில் வினோதமாக ஏதோ ஒரு விஷயம் பேரலாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் உறுதியாகுது. அதனால தான் அது பேர் யூஏபின்னு வச்சிருக்காங்க, அன்ஐடென்டிஃபைட் அனாமலி ஃபெனாமினா. ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நம்மளால விவரிக்க முடியலன்னு சொல்லிட்டு. இதுக்கான பேர் காரணம் அதுதான். திரு மயில்சாமி அண்ணாதவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், பிரதீப் அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், டேவிட் அவர்கள் சொன்னதெல்லாம் கூட இருக்கட்டுங்க. இல்லை இன்னும் கிரெடிபிளாக ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா இந்த நபரை பார்க்கலாம். இவரும் வேற யாரும் இல்லை, நம்ம இஸ்ரோவோட முன்னாள் விஞ்ஞானி. இவர் பேர் ஜிஜித் நதுமுரி அவர்கள். இவர் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் அவர் தெளிவாக சொல்லியிருந்தாரு, ஏங்க நான் ஒரு விஞ்ஞானிங்க, இஸ்ரோன்ற மிகப்பெரிய ஸ்தாபகத்தில் சர்வீஸ் பண்ண ஒரு விஞ்ஞானிங்க, நான் 90% வரைக்கும் நம்புறேன்னாரு. அறுதி பெரும்பான்மை 90% வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் ஓப்பன் அப் பண்ணாரு. ஆகச்சிறந்த விஞ்ஞானிகளே இந்த ஏலியன்ஸ் சார்ந்து இவ்வளவு விஷயங்களை சொல்லும் போது தான் சாமானிய மக்கள் நமக்கே ஒரு திங்கிங் பெருசா மாறுது. என்ன இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நாம யோசிக்கிறோம். நாம யோசிக்கிறதுக்கு பிரதான தீனி போட்டுட்டு இருக்கவங்க இப்பேற்பட்ட ஆகச்சிறந்த விஞ்ஞானிகள் தான். அதில் ஒரு மேற்கொள்ளிட்டு பல விஷயங்களை சொன்னார். எனக்கு இஸ்ரோவில் வேலை கிடைச்சது காரணமே நான் இந்த யூஎஃப்ஓ சார்ந்த விஷயங்கள் தேடி போகிறேன் பார்த்தீங்களா, அதில் இருக்க ஆர்வம் இருக்குல்ல, இதுதாங்க அப்படின்னு அடித்து சொன்னார். அண்ட் மோரோவர் இந்த மித்தாலஜி ஸ்டோரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலலாம் இந்த விண்கலன்கள் சார்ந்தும் இந்த வேற்று உயிரினங்கள் சார்ந்தும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நான் அதையெல்லாம் எடுத்து இப்போதைய நவீன கால அறிவியல் இருக்குல்ல, இதோட நான் கனெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதன் மூலமாக ஃபைண்டிங் முன்வைக்கப்படுச்சுன்னா ஓகேங்க, நான் அதை ஒரு பெரிய சாதனையாக பார்ப்பன்ற மாதிரி தான் அவர் அங்கே ஓப்பனாக சொல்லியிருந்தார். இல்லை இன்னும் டெப்த்தாக நம்ம சொல்கிறதா இருந்தால் மகாபாரதம், அதில் அர்ஜுனன் கேரக்டர் இந்த விண்கலன்கள் சார்ந்து சொல்கிற மாதிரி ஏதோ குறிப்புகள் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் இப்போ நவீன கால அறிவியலோட எந்த அளவுக்கு பொருந்தும்? ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இதெல்லாம் உண்மையாக இருந்திருக்கக்கூடாது, இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காராம். மக்களே தலையே சுத்துதில்ல, ரைட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குங்க. அந்த வினாக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுப்போம். அது என்னன்னா, இந்த விஞ்ஞானிகள் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை ஆழ்ந்து ஆய்வு செய்கிறவங்க. அதாவது அவங்க கரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, இது போல தான் டெர்மினாலஜியை பயன்படுத்துவாங்க. அவ்வளோதுக்கு சந்திரயான் 3 மிஷன் இருக்குல்ல, இதன் போதே நம்ம ஆய்வாளர்கள் இஸ்ரோ இருக்க விஞ்ஞானிகள்லாம் சொன்ன விஷயம், இந்த நேரத்தில் லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்க, இது போல் சூழலங்க நிலவலாங்க, அங்கே கனிமங்கள் ஒரு வேளை கண்டுபிடிக்கப்படலாங்க, இது போல தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க எதெல்லாம் சந்தேகமாக தெரிவிச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் லிட்டரலாக நம்ம ரிசல்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள்ன்றவங்க ஒரு விஷயத்தை ஆழமாக போயிட்டு அலசி பார்க்காம ஒத்துக்கவே மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அப்பேற்பட்ட சூழலில் இத்தனை விஞ்ஞானிகள் இந்த ஏலியன் சார்ந்தும் இந்த யூஏபி யூஎஃப்ஓலாம் சார்ந்தும் சொல்கிறாங்க அப்படின்னா இதில் உண்மை இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லைனா இல்லைப்பா அவங்க ஏதோ கியூரியாசிட்டியில் பேசுகிறாங்கப்பா அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கு. ஆரோக்கியமான விவாதம் மட்டும்தான் ஒரு விஷயத்தில் உண்மை என்னதை கண்டுபிடிக்க உதவும். ஸோ விவாதத்தை ஆரம்பிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.